தலைமைச் செயலகத்தில் இப்போது சபாநாயகர் அறையில் ராஜினாமா செய்த கையோடு அவர்கள் நேரடியாக ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு சென்று பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் அறைக்கு சென்று அவரிடம் வாழ்த்து பெறக்கூடிய காட்சிகளையும் அவரும் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சியும் பார்க்கும் பொழுது அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணையுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்போது ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனையின் பேரில் தான் இவர்கள் ராஜினாமா செய்தார்களா அல்லது சி.வி. சண்முகம் அல்லது எஸ்.பி. வேலுமணி ஆலோசனையின் பேரில் ராஜினாமா செய்தார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இவர்கள் ஒரு அணியில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள். அந்த அணியின் தலைவரோ சி.வி. சண்முகமோ மற்றும் எஸ்.பி. வேலுமணியோ இந்த இணைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. திடீரென அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ சத்யபாமா, அதிமுகவின் 3 எம்எல்ஏக்களை இப்பொழுது தமிழக வெற்றி கழகம் இணைத்திருக்கிறது. அதிமுகவை உடைக்கும் பணியில் தாவேகா தொடங்கி இருக்கிறது என்பதற்கு முதல் சாட்சி 25 பேர்களை அதிருப்தி அணியாக பிரித்தது. இரண்டாவது சாட்சி அதிமுகவில் உள்ள 3 எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுத்தது. அரசியலில் நுழைந்த ஆட்சியை பிடித்த 15 நாட்களில் அவர்கள் திமுக கூட்டணியை உடைத்தார்கள். அடுத்த அதிமுக கட்சியையே உடைத்திருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த காட்சிகளின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. திமுக கூட்டணியில் கொள்கை முழக்கமிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி ஆகியோர்களுக்கு அமைச்சர் பதவி ஆசை காட்டி இழுத்தார்கள். அதே அமைச்சர் பதவி ஆசை காட்டி சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணியை பிரித்தார்கள். இப்போது பிரித்த அணியிலிருந்து இணைப்பு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரிந்தவர்களை இணைக்கும் பணியிலும் அதிமுகவை உடைக்கும் பணியிலும் அங்கு தமிழக வெற்றி கழகம் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது என்பது இந்த நிகழ்வுகளின் மூலமாக தெரிய வருகிறது. மேலும் ஒரு 5 பேர் அதிமுக எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து ராஜினாமா செய்ய போவதாக தெரிய வருகிறது. இதனால் அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோடு கரைந்து இணையும் நடவடிக்கைகள் படிப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதிமுக எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், பெருந்துறை ஜெயக்குமார், தாராபுரம் சத்யபாமா ஆகிய 3 பேரும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு வரவேற்று சால்வை இணைத்து அறிவித்திருக்கிறார்கள். இதனால் அதிமுகவை 2ஆக உடைக்கும் பணியில் தமிழக வெற்றி கழகம் முழு வீச்சில் ஈடுபட்டு வருகிறது. அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ராஜினாமா செய்த சபாநாயகரிலிருந்து ராஜினாமா செய்தவுடன் அதன் பின்னர் முதல் தளத்தில் உள்ள ஆதவ் அர்ஜுனா அறைக்கு சென்று வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் தமிழக வெற்றி கழகத்தின் ஒப்புதலனுடைய இந்த ராஜினாமா செய்யப்பட்டிருக்கிறது. நீங்கள் ராஜினாமா செய்தால் அந்த தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெறலாம் என்று ஒரு நிபந்தனை சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்புக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ராஜினாமா நாடகம் அரங்கேற்றப்படுவதாக கூறப்படுகிறது. நேரடியாக அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கினால் கட்சி தாவல் தடை சட்ட ரீதியான சிக்கல் இருக்கிறது. ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் போட்டியிட்டால் அவர்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கும் பொழுது சட்ட ரீதியான சிக்கல் இல்லை. இதனால் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி அணிக்கு 5 அமைச்சர் பதவிகளை அவர்கள் சற்று தாமதமாக, ஆனால் தாவேகா எம்எல்ஏக்களாக அவர்களுக்கு வழங்குவதற்கு விஜய் முடிவு செய்திருக்கிறார். மற்றும் அவருடைய அரசியல் ஆலோசனை குழுவில் உள்ள 2ஆம் நிலை தலைவர்களும் அந்த ஆலோசனையை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். செங்கோட்டையன் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோரும் இந்த ராஜினாமாவை வரவேற்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ராஜினாமா அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்து ராஜினாமா செய்து வந்துள்ள செங்கோட்டையன் போன்ற மூத்த தலைவர்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் ஆதவ் அர்ஜுனாவை சந்திப்பதும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செங்கோட்டையன் அவர்கள் சந்தித்தால் செங்கோட்டையன் தான் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை அர்ஜுனாவை சந்தித்திருப்பதன் மூலமாக செங்கோட்டையனுக்கும் இந்த அதிமுக எம்எல்ஏக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை உடைப்பதற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை வெளியீட்டு செய்தியாக தோற்றுவிப்பதற்காக அவர்கள் முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. இப்போது சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோரின் எம்எல்ஏ பதவிகளும் கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் ரத்து செய்யப்படும் என்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இப்போது இந்த 3 பேரும் இணைந்திருப்பது போல சி.வி. சண்முகமும் எஸ்.பி. வேலுமணியும் மீண்டும் அங்கு இணைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 20 சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவில் இணைவதற்கான வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் இன்று மாலையோ நாளையோ சட்ட ரீதியான சிக்கல்களை தீவிரமாக ஆலோசித்த பின்னர்
ஜேசிடி பிரபாகரனின் இந்த ராஜினாமா ஏற்புக்கு பின்னர் இடைத்தேர்தலில் இந்த 3 பேரும் போட்டியிடுவது உறுதி செய்யப்பட்ட பின்னர் மேலும் 17 எம்எல்ஏக்கள் இங்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இதில் CV சண்முகமும் SP வேலுமணியும் இங்கு தாவேகாவில் இணைகிறார்கள். அவர்கள் நேரடியாக தேர்தலை தாவேகா வேட்பாளராக சந்தித்து அமைச்சரவையில் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் தரப்பில் உறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த உறுதிமொழியை ஏற்றுத்தான் அந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தார்கள். இப்போது அவர்களை ஏமாற்றி விட்டதாக எழுந்த தகவல் மற்றும் CV சண்முகம் SP வேலுமணியின் நெருக்கடி ஆகியவற்றால் நீங்கள் ராஜினாமா செய்துவிட்டு வாருங்கள், உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்குகிறோம் என்று தெரிவித்து விட்டதால் இப்போது முதலில் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மீதி உள்ள எம்எல்ஏக்களும் விரைவில் ராஜினாமா செய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனந்தி.